ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன க்யூட்டான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய மட்டன் சுக்கா. தக்காளி சேர்க்காமல் எவ்வளோ சிம்பிளான ஒரு வெங்காயம் மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டனை நல்லா 2-3 மினிட் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் தான் வேக விட போகிறோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கறி முழுகிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா விசில் விடும்போது கீழெல்லாம் லீக் ஆகும். அதனால் கறி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். நான் ஒரு 8 விசில் போல் விடுறேன். எட்டு விசில் விட்டு நல்லா அந்த இதுவானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். விசிலெல்லாம் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிட்டா இந்த மாதிரி நம்ம எண்ணெயே சேர்க்கலை, மசாலா பொருள் சேர்க்கும் போது அதில் இருக்க கொழுப்பெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா அந்த மட்டனை ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டு ஏற்கனவே மட்டனில் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நல்ல பெரிய 4 சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்க போகிறோம். இந்த வெங்காயம் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 பச்சை மிளகா, 7 பல் பூண்டு. நான் சின்னதாக இருக்கிறதுனால 7 பல் எடுத்துருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 4 இல்லை 3 எடுத்துக்குங்க. இதை ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துப்போம். மிக்ஸி ஜாரில் கூட போட்டு ஒரு பல்ஸ் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் வதங்கி எடுக்கும். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தக்காளியே ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்யும் போது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோம்பு, பூண்டு, பச்சை மிளகா அதை போட்டு 2 நிமிஷம் போல் பொரியிட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி விட போகிறோம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருந்த கறியை அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும்னு விடுங்க. அது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச, நான் ஏற்கனவே பிரியாணி ரெசிபிக்கும் இந்த பட்டை லவங்க மசாலா தான் ஆட் பண்ணேன். அதே பட்டை லவங்க மசாலா தான் இது கூட சேர்க்க போகிறேன். அப்படி உங்ககிட்ட அது இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும்னு விட்டுடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. இதே பச்சை முந்திரி கிடைச்சாலும் சூப்பராக இருக்கும் சேர்த்து செய்யும் போது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சுண்டு வர அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு. இந்த தொக்கு பதத்தோடு போதும்னு நினச்சிங்களாலும் நிறுத்திக்கலாம். இல்லாட்டி நல்லா எனக்கு சுக்காவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் டைம் விட்டுக்குங்க. இப்போ எனக்கு இந்த அளவு பதம் போதுன்றதுனால நான் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டன் சுக்காவில் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்து இறக்கும் போது ரொம்பவே ஸ்பைஸியாக நல்ல ஃப்ளேவரும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் அண்ட் ஒயிட் ரைஸுக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், ரசத்துக்குனா நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா நம்மளுடைய வெங்காயம் மட்டன் சுக்கா சூப்பராக டக்குன்னு சிம்பிளாகவே செஞ்சிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்மளுடைய இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.